கிழக்கு சீமையிலே படம் முழுக்க முழுக்க தேனி மாவட்டத்திலே தான் படமாக்கப்பட்டது. அந்த படத்தை நான் தயாரித்த பெருமையை விட அந்த தேனி மாவட்டத்திலே இருந்து தேனி மாவட்டம் என்று பெயரூட்டி கந்தன் அவர்கள் நடித்து தயாரித்து வெளியிட்டிருக்கும் இந்த பாடல்கள் எட்டு திக்கும் எதிரொலிக்க செவியிலே செந்தேன் மழையாகவும் புவியிலே தேனி மாவட்டின் பாடல் சங்கீத அலையாகவும் கேட்போர் மகிழும் வண்ணம் படம் எட்டு திக்கும் வெற்றி பெற்று வாகை சூடி வலம் வர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேனி மாவட்ட இசை விழாவிற்கு திரண்டு வந்திருக்கின்ற தேனி மாவட்டங்களே, இங்கு இம்மாபெரும் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற கலையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, விற்பனர்களே, இப்படத்தின் ஆக்கமும் பெருதாக்கலுமான தொழில்நுட்ப கலைஞர்களே, ஊடகத்துறை அன்பர்களே, நண்பர்களே, தேனி மாவட்டத்தில் விளைவது நஞ்சையும் பூஜையும் மட்டுமல்ல, அங்கே விளைவது வீரமும் கூட. ஏனென்றால் அந்த தேனி மாவட்டத்துக்காரன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான் என்ற பெருஞ்சொற்களை உடையதுதான் தேனி மாவட்டம். அந்த தேனி மாவட்டத்திலே எனக்கு உறவு இருக்கிறது என்பதாலே அந்த தேனி மாவட்டத்தில் எத்தகைய நடைமுறைகளும் கிராமத்து கலாச்சாரங்களும் எவ்வளவு ஊன்றி எவ்வளவு பன்னெடு காலமாக வாழ்ந்து வருகின்ற என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக நான் இன்று பாராட்டுவது யாரை என்றால் கந்தன் அவர்களே. ஏனென்றால் இன்றைய தமிழ் துறையிலே தமிழில்லாத பெயர்களை வைத்துக் கொள்வதால் நாகரிகம் என்ற காலத்தில் தன் பெயரை கந்தன் என்று துணிவாக அறிவிப்பதுதான் அந்த தேனி மாவட்டத்துக்கான ஒரு வீரமாகும். இன்று பார்த்திருப்பீர்கள் நம்ம நாயகர்கள் எல்லாம் எப்படி பெயரை சூட்டி கொண்டு வருகிறார் என்று. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இங்கிலாந்திலே நடைபெற்ற ஒரு போட்டியிலே ஒரு வீரர் மாபெரும் வெற்றியினை ஈண்டெடுத்தார். அவர் பெயர் என்ன என்றால் இங்கிலாந்து நாட்டுக்காரர், ஆனால் அவர் பெயர் என்ன என்றால் அருள் சுப்பையா. எவ்வளவு அழகான பெயர், எவ்வளவு நமது முன்னோர்களை முன்னெடுத்து வைத்திருக்கின்ற பெயர். ஆனால் இந்த காலகட்டத்திலே நாம் அதை மறந்துவிட்டோம். நாம் நமக்கு தெரியாத புரியாத பெயர்களை சூடிக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சமீபத்திலே ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். வீட்டிலே ஒரு பெண்ணின் பெயர் தர்ஷினி என்றார்கள், ஒரு பையனின் பெயர் தக்பன் என்றார்கள். எனக்கே புரியவில்லை. அவர்களிடம் கேட்டேன் தக்பன் என்றால் என்ன என்று. ஆக புரியாத அறியாத பெயர்களாம் சூடிக்கொண்டிருக்கிற காலையிலே ஒரு மனிதன் ஜி கந்தன் என்று திரையுலகிலே பெயர் வைக்கிறான் என்றால் அவன் வீரத்தின் விளைநிலம் தேனியிலிருந்து வந்தவர் என்ற ஒரே காரணத்தினால்தான். அப்படிப்பட்ட கந்தன் அவர்கள் நடித்திருக்கின்ற இந்த படம். அதே போல சகோதரி கவிதா கந்தன் அவர்களையும் சொல்ல வேண்டும். என்று தமிழ் பேச தெரியாத காலத்திலே துணிந்து நின்று அவர்கள் பேசினார். எழுதி வைத்து பேசினாலும் பேசக்கூடிய தைரியம் வேண்டும். அதுதான் ஒரு தமிழச்சி. தைரியம் கொண்டவர்தான் தமிழச்சி. அவரும் தேனி மாவட்டத்தை இந்த நிலையிலே நானும் பெருமை கொள்கிறேன். ஆகவே இந்த தேனி மாவட்டம் என்ற திரைப்படம் தேனி மாவட்டத்தில் மற்றும் வெற்றி கொள்ளவே இல்லாது தமிழகமெங்கும் மாபெரும் வெற்றியினை பெற்று திரைப்பட விநியோகத்துறையின் வசூல் களத்திலே மாபெரும் சாதனைகளை புரிந்து இதில் நடித்த கந்தன் அவர்களுக்கும் தயாரித்த கவிதா கந்தன் அவர்களும் இதில் இயக்கிய கௌரி மாரிமுத்து அவர்களும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் நாயகன் நாயகி அவர்களும் பெரும் பெயரினை பெற்ற வாழ்த்து கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். ஒரு நேரத்தில் சினிமாவில் புரட்சி செய்த பாரதிராஜா
இளையராஜா, வைரமுத்து போன்றவர்களை கொடுத்து சினிமாவிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம். இப்போ நீங்க தேனி மாவட்டமே இப்ப படமாகுதுன்னா அது அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம். இப்ப எனக்கு நான் எதிர்பாராம தானு சார் அவர் ஒரு விழாவுக்கு போறேன், நான் எங்கேயோ அவரை பார்க்க வந்து நீங்க வாங்கன்னு எதிர்பாராம இதுல கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, வழக்கமா சினிமாவுக்கு நாம ஒரு நடிக்கவோ இயக்குநராகவோ தயாரிப்பாளராக வந்தா மனைவிமார்கள் வேணாங்க எதுக்குங்கன்னு பயப்படுவாங்க. ஏன்னா சினிமாக்கள் போனா ஒண்ணு பணம் போயிடும், இல்லைன்னா கை விட்டு போயிடுவாங்க வீட்டுக்காரு அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. ஆனா நம்மளுடைய கதாநாயகனும் தயாரிப்பனுமான கந்தன் அவர்களுடைய மனைவி துணிச்சலா தன் கணவன் சினிமாவில் போய் வெற்றி வாங்கி சூடி வர வேண்டும் என்ற நினைப்பில் அற்புதமா வரவேற்புரை பண்ணாங்க. இந்த துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக திரு ஜி.கே. அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், படம் வெளிவருவதற்கு முன்பே ஒரு ரசிகர் பட்டாளம், அனைவரையும் மேடையில் இருக்கின்ற இந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டு பார்த்தோம், பக்கா லோ கிளாஸாக இருந்தது, கிக்காகவும் இருந்தது. இந்த மாதிரி லோ கிளாஸ் படங்கள், சின்ன தயாரிப்பு படங்கள் வரும்பொழுது அந்த படங்கள் வெற்றியடைந்து தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் நிறைய லாபம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பழனி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். முதற்கண் எனது வணக்கம். இங்கே அவையில் குழுமி இருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கம். விழாவே ஒரு மிகச்சிறந்த ஒரு வித்தியாசமான ஒரு விழாவா, ஒரு குடும்ப பெருவிழாவா எனக்கு இது தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் பற்றியும் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அட்மாஸ்பியரை பற்றி எல்லாம் நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டாங்க. பேக்ரவுண்டு இந்த படம் தான் மக்களை போய் சென்றடை. இந்த படத்தை யார் எடுத்தாங்கிறத பார்க்கறத விட படங்கும் போது இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இந்த டைரக்டர் பாருங்க, அவர் சார் கௌமாரி முத்து அவர்கள் ரொம்ப கிரிமினல் தனமான ஒரு டைரக்டர்னு எனக்கு தெரியுது. எப்படின்னா, நீங்க ஆமா சார், ஆடியன்ஸை கேன்வாசிங், அதாவது கேட்சப் பண்றதுல ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காம கேமராமேன் ரொம்ப சிறப்பா செயலாற்றிருக்காரு. ஃப்ரேம்ஸ் பாருங்க, ஒவ்வொரு ஷாட்லையும் ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காரு. அதான் தானு சார் கூட நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லாம அந்த டைரக்டர், அது யார் ஐடியான்னு எனக்கு தெரியாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை எவ்வளவு வித்தியாசமா காட்டி அதுக்கு மேல போய் அந்த ஷாட்டை கூட எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கமர்ஷியலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லக்கி ஸ்டார் ஐஸ்வர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கன்ஃபார்ம் இந்த படம், ஏன்னா அவங்க நடிச்ச நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. எல்லாமே வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இந்த படத்துல ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு சிறப்பா உண்மையால பாத்துமா மேம் அவங்க ப்ரோக்ராம் அந்த காலத்துல இருந்த டிவிலே ஆகட்டும், நாங்க ஒரு ஃபேன் மாதிரி. அவங்களை செலக்ட் பண்ண ஒரு விஜயமுரளி சார் பிஆர்ஓ தலைவர் இருக்காரு. கிட்டத்தட்ட 5-6 படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் பெரிய ப்ரொடியூசர். அவரு பாருங்க, அந்த ப்ரொடியூசரும் டைரக்டர்ஸும் செலக்ட் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம் பப்ளிக் மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பப்ளிசிட்டி விஷயமா அந்த படத்தோட கதாநாயகன் தயாரிப்பாளரான கோபால் கந்தன் சாக்கி அவர் கூப்பிட்டு பேசினாரு. சரி, ஃபங்க்ஷனை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது அவரும் டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்கு, நாளான ஃபங்க்ஷன் இருக்கு, நான் முடிவெடுத்து வரணும்னாங்க. ஏன் முன்னாடி உட்காந்து அவங்க முடிவெடுப்பதை பற்றி பேசினாங்க. ஸோ அவங்க என்னன்னா, யாரை பற்றி கவலைப்படாம ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பேசுவாங்க, அதெல்லாம் வேணாம்,
இந்த படத்தை இவங்க அளவுக்கு சிறப்பாக நடத்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பத்திரிகையாளராக இருக்கும், சேனல்காரங்களாக இருக்கும், போட்டோகிராஃபராக இருக்கும், அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படம் இந்த அளவுக்கு பிரமாதமாக ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னா அந்த நடந்த ஃபங்க்ஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா தயாரிப்பாளர் சார்ந்து நான் அந்த கிட்ட சொல்றேன், எல்லாருக்குமே நீங்கள் நடிகர்கள் யார் இருந்தாலும் அந்த நடிகருக்குள்ள ஒரு எம்ஜிஆரோ சிவாஜியோ இல்லாமல் எந்த நடிகரும் வரவே முடியாது, அந்த ரிசர்வ் இல்லாமல் நடிக்கவும் முடியாது. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அதில் தான் ரொம்ப குறியாக இருப்பாங்க. இந்த படம் வந்து சிறப்பாக அமையறதுக்காண்டி இவருக்கு பின்னாடி இவங்க துணையை வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப அளவுக்கு சொன்னார், நான் ஒரு தூரம் வந்து பிஸ்னஸில் பிஸியாக இருந்தாலும் சினிமாக்குள்ள நான் அந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறது என்னோட ஒய்ஃபு தான் காரணம். ஸோ அதனால் வந்து சரி இவரோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியுது. ஸோ இவர் வந்து இன்னும் சினிமா வந்து ஒரு நேசிக்கிற ஒரு ஹீரோ. மற்றவங்களாம் வருவாங்க, பணம் எடுப்பாங்க, போயிடுவாங்க, சரி ஏதோ நடந்தது வச்சுருவாங்க. ஆனால் இவர் வந்து என்னன்னா இவரோட 20 வருஷ கனவு அவர் படிக்கிற காலத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவரும் நிறைய வாய்ப்புலாம் கேட்டு இப்போ அவரே சொந்தமாக படம் எடுத்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கூட்டத்தை கூட்டி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்திருந்த கூட்டத்துக்குலாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் எல்லாம் அவ்வளோ பேர் போய் தேட்டரில் படம் பார்க்கணும், பப்ளிக் தேட்டரில் படம் பார்க்கணும். இந்த திருட்டு ஈஸிங்கிறத வாங்கி பார்க்காதீங்க, இன்டர்நெட்டில் பார்க்காதீங்க, மொபைலில் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு பாட்டு உண்டு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்க்கறதுனால திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு நாம திருட்டு வீசில வாங்கி பணம் பார்க்க வந்தாங்கன்னா திருட்டு வீசிக்கிறாங்க, அந்த சீல் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்டுல ஒரு பொருள் காணாம போயிட்டு இருக்குங்க, ஒரு 100 ரூபாய் காணாம போச்சு எவ்வளவு பதவும், ஐயோ காணாம ஒரு நாள் உங்களுக்கு டீ காட்டி குடிக்காம வேதனை பண்ணலாம். ஆனா பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்தை சர்வசாதாரணமா நீங்க மொபைல்லையும் இன்டர்நெட்லையும் சீரியலையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பேரோட உழைப்பு பணம் வீணாக. நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சினிமாக்காரோட வேதனை புரியும். எப்படின்னா பொதுவாக சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க, வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆனா மொத்தமா அரசாங்கத்தை கணக்கு கொடுத்துருவாங்க. 67 சினிமாக்காரோட நாட்டு ஆண்டு போறோம். அதனால அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க இந்த படங்களை மட்டும் திருட்டு விஷயத்துல பார்க்கறாங்க. இதை வந்து ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க ரசிகர் படத்துல சொன்னாங்கன்னா நிறைய பேர் சீரியல பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. இவன் என்னோட முதல் படத்துக்கு கதாநாயகி வெளிக்கொள்ளாளின்னு ஒரு படம் பண்ணாங்க, ராமராஜன் ஹீரோவில். ஆர்டிஸ்ட்னா நன்றி மறக்காம இருக்கிறது, படத்தை மறக்காம இருக்கிறதுக்கு உதாரணம் ஐஸ்வர்யா தான். சரி 20 வருஷம் ஆச்சு, நம்ம ஞாபகத்துக்கு போனாங்க, நம்ம முடிவுன்னு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக கூப்பிட்டு வணக்கத்தையும் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பவித்ரா சார் வந்து, ஏன்னா பவித்ரா சார் தான் வந்து ஐஸ்வர்யா ராயெல்லாம் வந்து நடிக்கிற காலத்தில் சொல்லிவிட்ட கேரக்டர். சரி என்ன பண்ணுறது வெளியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதை மனதை பேச நினைக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைகிறது உங்களுக்கு தான் இருக்கு. என்னன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ரசிகர் மன்றம் வருவாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, வினையை வைப்பாங்க, பொதுக்கூட்டம் போட்டு பேசுவாங்க. ஆனா ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்து அவரை என்கரேஜ் பண்றீங்கன்னா அப்ப அவர் மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க, நேசம் வச்சிருக்கீங்க, மரியாதை தெரியுது. ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் பேருக்கு சமமா வெளியில போய் இந்த படத்தை தேட்டர்ல பாருங்கன்னு சொல்லுங்க. இந்த படம் மாதம் தெரிய எல்லாம்